ராகுல், மலையாளம்ல நியூ கமர்ஸ் டைரக்டர் எல்லாமே வேற லெவல் படம் பண்றாங்க. பட் தமிழ் மூவில ரீசெண்டா அப்படி சொல்ல யாரும் இல்லையே. உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஆனா அப்படி நம்ம சொல்லிட முடியாது. தரமான சம்பவம் செஞ்ச பெஸ்ட் நியூ கமர் டைரக்டர்ஸ் பத்தி நான் சொல்றேன், கேட்டுக்கோ. டைரக்டர் வெற்றிமாறன், அவரோட முதல் படம் பொல்லாதவன். அவர் செஞ்ச சம்பவம் என்னன்றது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். நலன் குமாரசாமி, சூதுக்கவும் படம். டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ், பீஸா படம் எடுத்தாரு. அப்ப வரும் 3 டைரக்டர் தானா? அவ்வளவுதானா? யார் சொன்னா? டைரக்டர் எச் வினோத், சதுரங்க வேட்டை படத்தோட டைரக்டர். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ரஜினி, கமல், விஜய் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸ் வச்சு டைரக்ட் பண்ண லோகேஷ் கனகராஜோட ஃபர்ஸ்ட் படம் மாநகரம். அவ்வளவு தரமாவும் குவாலிட்டியா அவர் நமக்கு பிரசன்ட் பண்ணிருப்பாரு. என்ன இல்லாம ஓல்ட் மூவிஸா இருக்கு, நியூ மூவிஸா எதுவும் இல்லையா? ஏன் இல்ல? 2023 வந்த பார்க்கிங் படத்தோட டைரக்டர் பேர் வந்து ராம்குமார். 2024 வந்த லப்பர் பந்து டைரக்டர் பேர் வந்து தமிழரசன். 2025 வந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் பேர் வந்து அபிஷன். இந்த 3 படமும் ரீசெண்டா தரமா நமக்கு பிரசன்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க நியூ கமர் டைரக்டர். சோ தமிழ் பட டைரக்டர்ஸை பத்தி அவ்வளவு லேசா நினைச்சிடாதீங்க. எல்லாம் தரமான ஆளுங்க. பாய்.